Good morning students. Next permutation. Definition 2.3. The number of arrangement that can be made out of n things taken or at a time is called the number of permutation of n things taken or at a time. அதாவது n திங்ஸில் இருந்து ஆர் திங்ஸை எடுத்து அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது என்னது பெர்முடேஷன் சொல்லுவோம். சரிங்களா? அதாவது இப்போ ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு கிரிக்கெட் பிளேயர் நம்ம சூஸ் பண்ணணும், ஒரு டீமை சூஸ் பண்ணணும் நம்ம. ஸோ அந்த கிரிக்கெட் பிளேயர் டீம் சூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நமக்கு எத்தனை பேர் தேவை? 11 பேர் தேவை. சரிங்களா? ஸோ 20 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் நம்ம இப்போ 20 பேர் அப்படிங்கிறது எனக்கு என்னது என். ஓகேங்களா? அதில் ஆர் திங்ஸை டேக்கன் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது 11 பேரை நம்ம சூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி 11 பேரை சூஸ் பண்ணி நீ ஃபஸ்ட் பேட்டிங், நீ செகண்ட் பேட்டிங், நீ தேர்ட் பேட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ நீ ஃபஸ்ட்டு, நீ செகண்ட், அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் எனக்கு என்னது பெர்முடேஷன். சரிங்களா? ஸோ இந்த பெர்முடேஷனுக்கு வி ஹேவ் த ஃபாலோயிங் தியரம் வித்தவுட் ப்ரூஃபில் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கான். என்ன ஃபார்முலா அப்படின்னா என்பிஆர் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் எனக்கு வித்தவுட் ப்ரூஃபில் பெர்முடேஷனுக்கு உண்டான ஒரு ஃபார்முலா. சரிங்களா? ஸோ என் அப்படிங்கிறது என் திங்ஸில் இருந்து நடுவில் பி அப்படின்னா பெர்முடேஷன், அதாவது ஆர் திங்ஸை எடுத்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது. சரிங்களா? ஸோ அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் சம் ரிசல்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 0 ஃபேக்டோரியல் அப்படின்னு வந்துச்சுன்னா அதனோட வேல்யூ எனக்கு என்னது 1. இது நம்ம ஃபேக்டோரியல்லே படிச்சிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து NP0, அதாவது NP ஆருக்கு பதிலாக NP இந்த இடத்துல ஆருக்கு பதிலாக 0 கொடுத்தோம் அப்படின்னோம்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை, அதாவது ஆருக்கு பதிலாக 0 போட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் 0 ஃபேக்டோரியல். ஸோ n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n ஃபேக்டோரியல் கேன்சல் ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன வரும்? 1 வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து NP1 அப்படின்னா ஆருக்கு பதிலாக 1 கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ அப்போ n பதிலாக என்ன இருக்குது? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். ஸோ அப்போ n ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு நீங்கள் எழுதலாம். கீழே டிவைடட் பை n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்? n மட்டும் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து NPn அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆருக்கு அதெல்லாம் n கொடுத்தோம் அப்படின்னா n மைனஸ் n ஃபேக்டோரியல். n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 0 ஃபேக்டோரியல் அப்படின்னு வரும். 0 ஃபேக்டோரியல் வேல்யூ 1 அப்படிங்கிறதுனால n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 எனக்கு என்ன வரும்? n ஃபேக்டோரியல். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து NPR. NPR அப்படின்னா n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 இன்ட்டு அப் டு எக்ஸெட்ரா n மைனஸ் ஆர் மைனஸ் 1. சரிங்களா? ஸோ இப்போ n ஃபேக்டோரியல் எழுதுகிறோம்ல, n 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு அப் டு எக்ஸெட்ரா எனக்கு என்ன அது n வரைக்கும் எழுதுகிறோமா? சேம் அதே மாதிரி தான் NPR அப்படின்னா. ஸோ எப்படி எழுதலாம்? இந்த மாதிரி எழுதலாம். n ஃபேக்டோரியல் டிவைட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டர் டிவைட் பையில் போட்டால் இப்படி எழுதலாம். ஸோ இப்படி நார்மலாக எழுதணும் அப்படின்னா n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 இன்ட்டு அப் டு எக்ஸெட்ரா n மைனஸ் இன்ட்டு ஆர் மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ சம் எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ 5P3 அண்டு P எவாலுவேட்டுன்னு கொடுத்துட்டு 5P3 அண்டு P ஆஃப் 8,5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 5P3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. NPRக்கு ஃபார்முலா என்னங்க? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது தான் மேலே போட்டிருக்கோம் பெர்முடேஷனுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ 5P3 அப்படின்னு இருக்குது. ஸோ 5 அப்படிங்கிறது இங்கே எனக்கு என்னது? n. P பெர்முடேஷன் அப்படியே தான். R அப்படிங்கிறது எனக்கு என்னதுங்க? 3. ஓகேங்களா? ஸோ அப்போ 5P3 அப்படின்னா n-க்கு பதிலாக 5ம் ஆருக்கு பதிலாக நான் என்ன அப்ளை பண்ணுறேன்? 3யும் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ 5P3 ஈக்குவல் டு n-க்கு பதிலாக 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n-க்கு பதிலாக 5 மைனஸ் ஆருக்கு பதிலாக எனக்கு என்னது? 3 அப்ளை பண்ணுறேன். 3 ஃபேக்டோரியல். ஸோ அப்போ சிம்ப்ளை பண்ண எனக்கு என்ன வரும்? 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். சரிங்களா? ஸோ அப்போ 5 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படின்னு எழுதலாம். கீழே டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் 2 இன்ட்டு 1. ஸோ கேன்சல் பண்ண இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். மீதி எனக்கு என்ன இருக்கும்? 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3. ஸோ மல்டிபிள் பண்ண எனக்கு என்ன வரும்? 60 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து P ஆஃப் 8,5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன எழுதலாம்? 8P5 அப்படின்னு நாம் மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ n ஃபேக்டோரியலுக்கு எனக்கு என்ன ஃபார்முலா? சரி, NPRக்கு என்ன ஃபார்முலா? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஓகேங்களா?
ஸோ அப்போ n அப்படிங்கிறது எனக்கு என்னது இங்கே 8, r அப்படிங்கிறது எனக்கு என்னது 5. ஸோ n கோதலாக 8 அப்ளை பண்ணால் 8 ஃபேக்டோரியல் டிவைட் பை 8 மைனஸ் r கோதலாக 5 அப்புறம் இன்ட்டு ஃபேக்டோரியல் சரிங்களா. ஸோ சிம்ப்ளை பண்ணால் 8 ஃபேக்டோரியல் டிவைட் பை 3 ஃபேக்டோரியல். ஸோ 8 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம் 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் எழுதலாம். 3 ஃபேக்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஸோ 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 மல்டிபிள் பண்ணால் 6720 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.16 சேம் அதே தான் 8p3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ 8p3 அப்படின்னு கொடுத்துருக்கிறத ஸோ இங்கே டேரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க சிம்ப்ளை பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ தான் நான் பார்த்தேன் போன சம்மில் 8p5 அப்படின்னு பார்த்தோம் இங்கே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க இங்கே 8p3ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஃபார்மில் வச்சும் போடலாம் எப்படி npr ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணி போட்டிங்கனாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ இல்லை சார் நான் ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணி போடலை அப்படின்னாலும் நார்மலாக போட்டாலும் எனக்கு என்ன தான் இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். எப்படி சார் நார்மலாக போடுறது ஷார்ட்கட்டில் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம் n-க்கு பதிலாக 8ம் r-க்கு பதிலாக 3 யூஸ் பண்ணி போடுவோம். ஸோ அப்படி போட்டாலும் 336ங்கிற ஆன்சர் வரும். ஸோ இல்லை சார் நான் நார்மலாக ஷார்ட்கட்டில் போடுறேன் அப்படின்னா 8p3 அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்படின்னா இங்கே கீழே 3 கொடுத்துருக்கானா. ஸோ அப்போ 8 ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதுக்கு அடுத்த நம்பர் எனக்கு என்னது 7, அதுக்கு அடுத்த நம்பர் எனக்கு என்னது 6. ஸோ அதுக்கப்புறம் 8க்கு அப்புறம் கீழே டிசெண்டிங் ஆர்டரில் 3 நம்பர் எழுதிக்கணும். ஏன்னா 8p3 தானே கொடுத்துருக்கான். ஸோ அதனால் 3 மட்டும் எழுதிக்கணும். 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 அப்படின்னு எழுதிக்கிட்டால் நமக்கு ஆன்சர் ஷார்ட்கட்டில் போட்டாலும் வரும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 5p4 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ கீழே 4 அப்படின்னு கொடுத்துருக்கனால ஷார்ட்கட்டில் போடணும் என்ன பண்ணணும் 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 4 எலமெண்ட் போடணும் சரிங்களா. ஸோ 4 எலமெண்ட் போட்டோம் அப்படின்னாலும் ஆன்சர் வரும். இல்லை சார் நான் ஃபார்முலா யூஸ் பண்ணியே போட்டுக்கிறேன் அப்படின்னா என்பிஆர் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போட்டாலும் ஆன்சர் வரும். இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் போட்டாலும் ஆன்சர் வரும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து நார்மலாக நம்ம சம்ஸ் பார்த்தோம். இப்போ ஒரு தியரட்டிக்கல் சம்ஸ்க்கு அடுத்து கொடுத்துருக்கான் சரிங்களா. ஸோ தியரட்டிக்கல் சம்ஸ் பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.17 கொடுத்துருக்கான் சரிங்களா. ஸோ இன் ஹவு மெனி வேஸ் 7 pictures can be hung from 5 picture nails on the wall. அதாவது சுவற்றின் மீதுள்ள 5 ஆணிகளில் 7 படங்களை எத்தனை வழிகளில் பொருத்தலாம் சரிங்களா. ஒரு என்ன சொல்கிறது ஒரு சுவத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆணி இருக்குது. பட் நம்மக்கிட்ட எத்தனை ஃபோட்டோஸ் இருக்குது 7 ஃபோட்டோஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 7 ஃபோட்டோஸை எத்தனை வேவ்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் இங்கே அந்த ஃபோட்டோஸை மாட்டலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. த நம்பர் ஆஃப் வேஸ் விச் 7 pictures கேன் பி ஹங்கன் ஃப்ரம் 5 picture நெயில் ஆன் த வால் சரிங்களா. ஸோ 7 பிக்சரில் 5 பிக்சரை நான் என்ன பண்ணலாம் அந்த ஆணியில் நம்ம என்ன பண்ணலாம் மாட்டலாம். அந்த செவத்தில் இருக்கிற ஆணியில் நம்ம மாட்டலாம் சரிங்களா. ஸோ on the wall is nothing but the number of permutation of 7 things taken 5 at a time சரிங்களா. ஸோ மொத்தம் எத்தனை நமக்கு பிக்சர் இருக்குது 7 பிக்சர் இருக்குது. பட் நம்ம 7p. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எத்தனை ஆணி தான் இருக்குது நமக்கு 5 ஆணி. அப்போ அவன் என்ன கேட்குறான் 5 ஆணி இருக்குது. ஸோ 7 படம் இருக்குது. ஸோ எத்தனை வேவ்ஸில் மாட்டலாம் அப்படின்றான். ஸோ அப்போ 7 பிக்சர்ஸில் 5 ஆணி இருக்குது. ஸோ அப்போ 7p5 அப்படின்னு போட்டுக்கணும் சரிங்களா. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதாவது என்ன அப்படின்னா 5 ஆணி செவத்தில் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட 7 படம் இருக்குது. ஸோ வந்து மொத்தத்தில் நம்ம 5 படம் தான் நம்ம இங்கே என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக நம்மளால் மாட்ட முடியும் சரிங்களா. ஸோ 5 ஆணி தான் இருக்குது. ஸோ 5 படம் தான் மாட்ட முடியும். ஆனால் எத்தனை வேவ்ஸில் மாட்டலான்னு கேட்குறாங்க சரிங்களா. ஒரு ஃபோட்டோவை மாட்டிட்டு திரும்ப எடுத்துகிட்டு கூட இன்னொரு ஃபோட்டோவை நம்மளால் மாட்ட முடியும் சரிங்களா. ஸோ அப்போ எத்தனை வேவ்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 7 பிக்சர்ஸில் நமக்கு என்னது 5 தான் நமக்கு என்னது மாட்ட முடியும். ஸோ அதனால் 7p5 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு என்பிஆர் ஃபார்முலான 7p5 அப்படின்னு வச்சுக்கிட்டு ஸோ நம்ம என்ன பண்ணலாம் என்பிஆர் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஸோ இல்லாட்டி நமக்கு என்னது என்பிஆர் ஃபார்முலா எனக்கு என்னது என்பிஆர் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலில் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை சார் நான் ஷார்ட்கட்டில் தான் சார் போடுவேன் அப்படின்னா ஷார்ட்கட்டில் எப்படி போடலாம் 7p5 கொடுத்துருக்கான். அப்போ 7 6 அடுத்து எனக்கு என்னது 5 அடுத்து எனக்கு என்னது 4 அடுத்து எனக்கு என்னது 3 1 2 3 4 5 எலமெண்ட் இருக்குது. ஸோ 7p5 அப்படின்னா இங்கே 5 இருக்குது 5 எலமெண்ட் இருக்குது. ஸோ இதை மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வரும். இல்லை
என்பிஆர் ஃபார்முலாவில் போட்டாலும் நமக்கு என்னது ஆன்சர் வரும் சரிங்களா. ஸோ இப்போ இங்கே என்பிஆர் ஃபார்முலாவில் போட்டிருக்காங்க. ஸோ என்பிஆர் ஃபார்முலா எனக்கு என்னது n ஃபேக்டோரியலா. ஸோ n அப்படிங்கிறது எனக்கு என்னது இங்கே 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு வரும். ஸோ n மைனஸ் ஆர்னா 7 மைனஸ் 5 ஃபேக்டோரியல் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணி போட்டால் 7 மைனஸ் 5 எனக்கு என்ன வரும் 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 7 மைனஸ் 5 எனக்கு என்ன வரும் 2 ஃபேக்டோரியல். ஸோ கேன்சல் பண்ணி போட்டோம் அப்படின்னு எனக்கு என்ன வரும் 2520 waves ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிள் 2.18 find how many 4-letter word can be formed from the letters of the word logarithmics. Words are with or without meaning அப்படின்னு சொல்லியிருக்கான். லாகர்தமிக்ங்கிற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி எழுத்துக்கள் மீண்டும் இடம்பெறாதவாறு அர்த்தமுள்ள அல்லது அர்த்தமற்ற 4 எழுத்து வார்த்தைகள் எத்தனை அமைக்கலான்னு கேட்டிருக்கான். ஸோ லாகர்தமிக் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டான் நம்மக்கிட்ட. அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன சொல்கிறது திரும்ப ஒரே லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ண லெட்டரை திரும்ப யூஸ் பண்ணாமல் ஒரு வேர்டு அதாவது மீனிங் இருக்கிற வேர்டாவோ இல்லை மீனிங் இல்லாத வேர்டாவோ எத்தனை வேர்டு நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டிருக்கான் சரிங்களா. ஒரு லெட்டரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த லெட்டரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் ஓகேங்களா. ஸோ தேர் ஆர் 10 letters ஆஃப் த வேர்ல்டு லாகர்தமிக்ஸ். ஸோ இந்த லாகர்தமிக் அப்படிங்கிற வார்த்தையில் மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது அப்படிங்கிற இந்த வேர்டில் எத்தனை லெட்டர் இருக்குது அப்படின்னா ஸோ 10 letters இருக்குது ஓகேங்களா. தேர் ஃபோர் அப்போ n = எனக்கு என்னது மொத்த லெட்டர் எனக்கு என்னது 10 ஓகேங்களா. சின்ஸ் we have find 4 letters of the word சரிங்களா. ஸோ மொத்தம் நம்ம எத்தனை லெட்டர் வார்த்தையை அமைக்கணும் 4 லெட்டர் வார்த்தையை தான் நமக்கு அமைக்கணும். லாகர்தமிக் அப்படிங்கிற வேர்டில் இருந்து 4 letters வேர்டை நம்ம கொண்டு வரணும். வித் மீனிங் ஆர் வித்தவுட் மீனிங்கில் 4 letters வேர்டை கொண்டு வரணும். ஆனால் எனக்கு என்னது திரும்ப ஒரே லெட்டரை யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஸோ அப்போ n = மொத்தம் லாகர்தமிக்கில் எத்தனை வேர்டு இருக்குது 10 லெட்டர் இருக்குது. ஸோ அப்போ n = எனக்கு என்னது 10. சின்ஸ் we have to find 4 letters வேர்டு நம்ம ஃபைன் பண்ண வேண்டிய லெட்டர்ஸ் வேர்டு எனக்கு எத்தனாவது 4 letters வேர்டு. ஸோ அப்போ r = எனக்கு என்னது 4 சரிங்களா. hence the required number of the letters word NPR = எனக்கு என்ன வரும் total number n = 10. ஸோ பெர்முட்டேஷன். ஸோ அடுத்து எனக்கு என்னது 4 letter வேர்டு சரிங்களா. ஸோ அப்போ NP4 ஓகேங்களா. ஸோ அப்போ NP4 ஷார்ட்கட்டில் போடணும் அப்படின்றதுலாம் 10 × 9 × 8 × 7 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 1 2 3 4 எலமெண்ட் வந்துருச்சா. ஸோ அப்போ மல்டிபிள் பண்ணி போட்டாலும் ஆன்சர் வரும். அப்படி இல்லை சார் நான் NPR ஃபார்முலாவில் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாலும் ஆன்சர் நமக்கு வரும் சரிங்களா. 5040 அப்படிங்கிறது நமக்கு என்னது மல்டிபிள் பண்ணி போட்டால் ஆன்சர் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து எக்ஸாம்பிள் 2.19 if NPR = 360 find n and r அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. NPR = அதனோட வேல்யூ 360 கொடுத்துட்டாங்க. என்னோட வேல்யூவும் ஆரோட வேல்யூவும் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ NPR = 360. ஸோ இப்போ பாருங்கள் 36 × 10 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 360 அப்படின்னு வருதா ஓகேவா. இப்போ இந்த 10 நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா 5 × 2 அப்படின்னு நம்ம இங்கே பிரிக்கிறோம் சரிங்களா. இந்த 10 5 × 2ன்னு பிரிச்சுக்கிறோம். இந்த 36 பாருங்கள் 3 × 3 எனக்கு என்ன வரும் 9 9 × 4 எனக்கு என்ன வரும் 36 அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ இதை பிரிச்சுக்கிறோம். ஸோ இதை பிரிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் இங்கே 3 × 2 அதாவது ஒரே மாதிரி வரணும் 3 4 5 6ன்னு வரணும். இல்லாட்டி 2 3 4 5 அப்படின்னு வரணும் சரிங்களா. ஸோ ஒன்று டிசெண்டிங்கில் இருக்கணும் இல்லாட்டி அசெண்டிங்கில் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் என்னோட வேல்யூவும் ஆரோட வேல்யூவும் ஃபைன் பண்ண முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே 3 × 2 மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன வரும் 6 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ 3 4 5 இதை மல்டிபிள் பண்ணால் 6 வந்துடும். ஸோ அப்போ ஒரு ஆர்டர் எழுதிக்கிங்க 6 5 4 × 3 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும் பாருங்கள் டோட்டல் ஃபஸ்ட் நம்பர் எனக்கு என்னது 6ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் 6. ஸோ அடுத்து கீழே அப்படியே கம்மியாகிட்டே வருது 6 × 5 × 4 × 3. அப்போ டோட்டல் எலமெண்ட் எனக்கு என்னது 1 2 3 4. அப்போ 6p4ன்னு எழுதிக்கும் சரிங்களா. ஷார்ட்கட் மெத்தடில் போடுவோம்ல. இப்போ 6p4 அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் ஷார்ட்கட்டில் போடணும்னா 6 × 5 × 4 × 3 அப்படின்னு எழுதுவோமா 1 2 3 4 எலமெண்ட் வந்துருச்சா. ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் 6p4க்கு ஆன்சர் கிடைக்குமா. சேம் அதே தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம இப்படி வருவோம். ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க இப்படி கொண்டு போயிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ 6 × 5 × 4 × 3. ஸோ அதை எழுதணும்னா எனக்கு என்ன வரும் 6p4ன்னு எழுதுவோம். ஸோ அப்போ n = எனக்கு என்னது NPR தானே. ஸோ n-க்கு பதிலாக எனக்கு என்ன இருக்குது இங்கே 6 r-க்கு பதிலாக எனக்கு என்ன இருக்குது 4 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பெர்முட்டேஷனில் ரிப்பீட்டட்
பார்க்கல. இப்போ வந்து எனக்கு என்னது ரிப்பீட்டேஷன் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த லாகரிதமிக் சம்மெல்லாம் பாருங்கள் திருப்பி வந்த லெட்டரே வரக்கூடாது. அதாவது பெர்மிட்டேஷனில் ஒரு டைம் எனக்கு என்னது ரிப்பீட்டடாக வந்தது வரக்கூடாது தான் பார்த்தோம் சரிங்களா. நான் ரிப்பீட்டட் தான் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள் பெர்மிட்டேஷன் ஆஃப் ரிப்பீட்டட் திங்ஸ் சரிங்களா. த நம்பர் ஆஃப் பெர்மிட்டேஷன் n டிஃப்ரெண்ட் திங்ஸ் டேக்கன் ஆர் அட் எ டைம் வென் ரிப்பீட்டேஷன் இஸ் அலவுடு எனக்கு என்னது n பவர் r சரிங்களா. அதாவது n டிஃப்ரெண்ட் திங்ஸை டேக்கன் பண்ணி ஆர் டைம் எடுத்தோம் அப்படின்னோம்னா அதாவது ரிப்பீட்டேஷனாக தொடர்ந்து ஸோ அதாவது n டிஃப்ரெண்ட் திங்ஸ் வெவ்வேறான n திங்ஸை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து ரிப்பீட்டடாக ஒரு திங்ஸை நம்ம என்னது ஆர் திங்ஸை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா எனக்கு என்னது n பவர் r சரிங்களா. ஸோ இப்போ என்னது அப்படின்னா ஒரு டீம் எடுக்கிறோம் அப்படின்னா அதாவது ஏதாவது ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னா திரும்ப ரிப்பீட்டடாக ஸோ இப்போ 90 மார்க் வந்து 10 பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா எனக்கு என்னது 10 பவர் 9 அப்படின்னு போட்டுக்கிட்டால் போதும் சரிங்களா. ஸோ இப்போ 19 மார்க் வந்து 10 பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 10 பவர் 9 அதாவது ஒரு ரிப்பீட்டடாக ஒருத்தர் திரும்ப ஒருத்தரையே நம்ம திரும்ப என்ன பண்ணுறோம் செலக்ட் பண்ணுறோம். இப்போ ஆப்பிள் அப்படின்னு இருக்குன்னா APPLE அப்படின்னு இருக்குன்னா அதில் எனக்கு என்ன திரும்ப 2 லெட்டர் வந்திருக்கா திரும்ப ஒரே லெட்டரே வருது அப்படின்னா இல்லை திரும்ப ஒருத்தரையே நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்னது n பவர் r அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ முன்னாடி பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரிப்பீட்டேஷன் நாட் அலவுடு. ஸோ இதில் வந்து எனக்கு என்னது ரிப்பீட்டேஷன் அலவுடு திங்ஸ் சரிங்களா. ஸோ ரிப்பீட்டேஷன் நாட் அலவுட் அப்படின்னா n ஃபேக்டோரியல் NPR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல்ங்கிறது ஃபார்முலா. ரிப்பீட்டட் அலவுடு அப்படின்னா எனக்கு என்னது n பவர் r. ரிப்பீட்டட் நாட் அலவுட்னா முன்னாடி சொன்னது ரிப்பீட்டட் அலவுட்னா எனக்கு என்னது n பவர் r சரிங்களா. ஸோ இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.20 யூஸிங் 9 டிஜிட் ஃபார்ம் 9 digit from 1 2 3 up to etc எனக்கு என்னது 9 taking 3 digit at a time how many 3 digit numbers can be formed when repetition is allowed ன்னு கொடுத்துட்டான் சரிங்களா. அதாவது 1 2 3 etc 9 வரையுள்ள 9 இலக்கங்களை கொண்டு இலக்கங்கள் திரும்ப இடம்பெறுமாறு எத்தனை 3 இலக்க எண்களை அமைக்கலாம். அதாவது 1 to 9 வரைக்கும் ஒரு நம்பர் கொடுத்துட்டான். அந்த நம்பரை வச்சுக்கிட்டு ரிப்பீட்டேஷனாக எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு என்னது 3 இலக்க எண் வேணும். 3 இலக்க எண்ணை எனக்கு என்னது 101 999 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ டோட்டல் நம்பர்ஸ் எனக்கு எத்தனை 1 to 9 வரைக்கும். ஸோ அப்போ n ஈக்குவல் டு எனக்கு என்னது 9. ஸோ இலக்கங்களை திரும்ப கொண்டு அதாவது டோட்டல் நம்பர்ஸ் எனக்கு எவ்வளோ 1 to 9. ஸோ இந்த டோட்டல் நம்பர்ஸில் எனக்கு என்னது திரும்ப எத்தனை நம்பர் வேணாலும் நான் எடுத்துக்கலாம். ஸோ ரிப்பீட்டேஷன் அலவுடு. ஆனால் எனக்கு என்னது 3 டிஜிட் நம்பர் வரணும்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ r ஈக்குவல் டு எனக்கு என்னது 3 சரிங்களா. ஸோ திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால ரிப்பீட்டேஷன் அலவுடுனால எனக்கு என்ன ஃபார்முலா n பவர் r. ஸோ அப்போ n ஈக்குவல் டு இங்கே 3 r ஈக்குவல் டு எனக்கு என்னது n ஈக்குவல் டு 9 n ஈக்குவல் டு 9 r ஈக்குவல் டு எனக்கு என்னது 3 சரிங்களா. ஸோ அப்போ n பவர் rனா எனக்கு என்ன வரும் 9 பவர் 3 அப்படின்னு வரும். ஸோ 9 பவர் 3 எனக்கு என்னது 729 நம்பர்ஸ் ஓகேங்களா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பெர்மிட்டேஷன் ரிப்பீட்டேஷன் நாட் அலோடு பார்த்தீங்க. அடுத்து பெர்மிட்டேஷனில் ரிப்பீட்டேஷன் அலோடு பார்த்தீங்க. இப்போ பெர்மிட்டேஷன் வென் ஆல் த ஆப்ஜெக்டிவ் ஆர் நாட் டிஸ்னிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதாவது ஒன்றும் கிடையாது. த நம்பர் ஆஃப் பெர்மிட்டேஷன் ஆஃப் n திங்ஸ் டேக்கன்ஸ் அட் ஆல் டைம் விச் p திங்ஸ் ஆஃப் ஒன் கைண்ட் த q திங்ஸ் ஆஃப் another கைண்ட் such that அதாவது ஒன்றும் கிடையாது. த நம்பர் ஆஃப் பெர்மிட்டேஷன் ஆஃப் n திங்ஸ் டேக்கன் அட் ஆல் டைம் சரிங்களா. ஸோ ஒரு n திங்ஸை வந்து எடுத்துக்கிறோம். அதில் ஆஃப் விச் p திங்ஸ் ஆர் ஆஃப் விச் p திங்ஸ் ஆர் ஆஃப் ஒன் கைண்ட் அண்டு q திங்ஸ் ஆர் ஆஃப் ஒன் அனதர் கைண்டு சரிங்களா. ஸோ ஒரு p திங்ஸு ஒன்று டிஃப்ரெண்ட்டாகவும் q திங்ஸும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாகவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு என்னது p + q ஈக்குவல் டு n சரிங்களா. ஸோ p + q ஈக்குவல் டு n. ஸோ ஈஸ் எனக்கு என்ன வரும் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை p ஃபேக்டோரியல் இன்ட்டு q ஃபேக்டோரியல். இன் ஜென்ரல் த நம்பர் ஆஃப் பெர்மிட்டேஷன் n ஆப்ஜெக்ட் takens all at a time p1 or if one kind, p2 or if another kind, p3 of if another kind up to etc எனக்கு என்னது pk or of kth kind such that p1 p2 p3 up to etc எனக்கு என்னது p பவர் கார். அதாவது ஒரு n ஆப்ஜெக்டிவ் திங்ஸை நம்ம டேக்கன் பண்ணும்போது p பவர் 1ங்கிறது ஒன்றாகும் p1 அப்படிங்கிறது ஒரு திங்ஸ் ஆகும், p2 அப்படிங்கிறது ஒரு திங்ஸ் ஆகும், p3 அப்படிங்கிற ஒரு திங்ஸ் ஆகும் அப் டு எக்ஸெட்ரா எனக்கு என்னது p பவர் k அப்படிங்கிறது ஒரு திங்ஸாகவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும் ஈக்குவல் டு n ஈஸ் எனக்கு என்ன வரும் p1 p2 p3 p4 அப் டு எக்ஸெட்ரா pk ஈக்குவல் டு n ஈஸ் எனக்கு என்னது n ஃபேக்டோரியல் டிவைடட் பை
p1 ஃபேக்டோரியல் p2 ஃபேக்டோரியல் அப் டு எக்ஸெட்ரா எனக்கு என்னது p பவர் k ஃபேக்டோரியல் அப்படின்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? இப்போ சம் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளார, அதாவது நீங்கள் பாருங்கள், ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளார இப்போ ஒரு n திங்ஸ் எடுக்கிற அப்படின்னா n திங்ஸில் p திங்ஸ் ஒரு மாதிரியும் q திங்ஸ் ஒரு மாதிரியும் இருந்துச்சு அப்படின்னா p ப்ளஸ் q ஈக்குவல் எனக்கு என்னது n ஃபேக்டோரியல் டிவைடட் பை p ஃபேக்டோரியல் இன்ட்டு q ஃபேக்டோரியல் அப்படின்னு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதே n திங்ஸ் எடுக்கும்போது p1 அப்படிங்கிறது ஒரு திங்ஸ் ஆகும், அதில் p2 அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஆகும், p3 அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகும், p4 அப்படின்னு அப் டு எக்ஸெட்ரா நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஸோ அது என்னது எனக்கு n ஃபேக்டோரியல் டிவைட் பை p1 ஃபேக்டோரியல் p2 ஃபேக்டோரியல் அப் டு எக்ஸெட்ரா எனக்கு என்னது pk ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள் 2.21 how many distinct words can be formed using all the letters of the following words? Mississippi அப்படின்னு கொடுத்துருக்கான், மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ மிசிசிப்பி மேத்தமேட்டிக்ஸ் என்ற வார்த்தைகளில் உள்ள அனைத்து எழுத்துக்களையும் பயன்படுத்தி எத்தனை வார்த்தைகளை அமைக்கலாம்னு கேட்டிருக்கான். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு என்னது மிசிசிப்பி அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இந்த வேர்டை வச்சுக்கிட்டு ஸோ எனக்கு என்னது இதில் வேர்டில் உள்ள லெட்டர்ஸை யூஸ் பண்ணி எத்தனை வார்த்தைகளை அமைக்கலாம், திரும்ப திரும்ப போட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தத்தில் எனக்கு என்னது எத்தனை வார்த்தைகளை அமைக்கலாம்னு கேட்டிருக்கான். ஸோ தேர் ஆர் 11 லெட்டர்ஸ் ஆஃப் த மிசிசிப்பி. இந்த மிசிசிப்பி வேர்டுங்களில் மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது? எனக்கு 11 லெட்டர் இருக்குது. ஸோ இந்த வேர்டு m அக்யூர்ஸ் 1. ஸோ இதில் m அப்படிங்கிற வேர்டு எனக்கு என்னது ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்குது. I அப்படிங்கிற வேர்டு எனக்கு என்னது 4 டைம் வந்திருக்குது. S அப்படிங்கிற வேர்டு எனக்கு என்னது 4 டைம் வந்திருக்குது. P அப்படிங்கிற வேர்டு எனக்கு என்னது 2 டைம் வந்திருக்குது. சரிங்களா? ஸோ அதான் சொன்னேன் இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இந்த டெஃபனிஷன் அதுக்கு தான். சரிங்களா? ஸோ n திங்ஸுக்குள்ளார p1 அப்படிங்கிறது எனக்கு என்னது ஒரு டைமும், ஸோ p2 அப்படிங்கிறது எனக்கு என்னது 4 டைமும், p3 அப்படிங்கிறது எனக்கு என்னது 4 டைமு, p4 அப்படிங்கிறது எனக்கு என்னது 2 டைம். அதாவது n திங்ஸுக்குள்ளார p1 அப்படிங்கிறது தனியாகவும், p2 அப்படிங்கிறது தனியாகவும், p3 அப்படிங்கிறது தனியாகவும், p4 அப்படிங்கிறது அப் டு எக்ஸெட்ரா எனக்கு என்னது pk வரைக்கும் வரலாம். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு என்னது n ஃபேக்டோரியல் டிவைட் பை p1 ஃபேக்டோரியல் p2 ஃபேக்டோரியல் அப் டு எனக்கு என்னது pk ஃபேக்டோரியல்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இதில் பாருங்கள் m அப்படிங்கிறது ஒரு டைமும், அடுத்து எனக்கு என்னது I அப்படிங்கிற வேர்டு எனக்கு என்ன லெட்டர் எனக்கு என்னது 4 டைமும், S அப்படிங்கிற லெட்டர் 4 டைமும், அடுத்து P அப்படிங்கிற லெட்டர் எனக்கு என்னது 2 டைமும் வந்திருக்குது. தேர்ஃபோர் ரிக்யூர்ட் நம்பர் ஆஃப் பெர்மிட்டேஷன். ஸோ டோட்டல் நம்பர் எனக்கு என்னது 11. ஸோ அப்போ n ஃபேக்டோரியல் அப்படின்னா எனக்கு என்னது 11 ஃபேக்டோரியல் டிவைடட் பை இங்கே பாருங்கள் m அப்படிங்கிற லெட்டர் எனக்கு என்னது 1 வந்திருக்கு. ஸோ அப்போ 1 ஃபேக்டோரியல். ஸோ I அப்படிங்கிறது எனக்கு என்னது 4 ஃபேக்டோரியல், S அப்படிங்கிறது 4 டைம் வந்திருக்கனால 4 ஃபேக்டோரியல், P அப்படிங்கிறது 2 டைம் வந்திருக்கனால 2 ஃபேக்டோரியல். ஸோ இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். சிம்ப்ளை பண்ண எனக்கு என்ன வரும் 11 ஃபேக்டோரியல் எப்படி இதனால் 11 இன்ட்டு 10 இன்ட்டு அடுத்து எனக்கு என்ன வரும் 9 இன்ட்டு அடுத்து எனக்கு என்ன வரும் 8 ஃபேக்டோரியல் வருமா? ஸோ ஓகேவா? கீழே டிவைடட் பை அடுத்து எனக்கு என்ன வரும் 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு வரும். இந்த 4 ஃபேக்டோரியல் 8 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். 2 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணால் இங்கே எனக்கு என்ன வரும் 5 வரும். 11 இன்ட்டு 5 55, 59 இன்ட்டு 9 எனக்கு என்ன வரும் ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ ஆன்சர் போட்டாலும் ஓகே. ஸோ இல்லை சார் நான் ஆன்சர் போடல அப்படின்னா இதோட நிறுத்திக்கிட்டாலும் எனக்கு என்னது ஓகே தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த வேர்டு பாருங்கள். இந்த வேர்டு எனக்கு என்னது மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர் ஆர் மேத்தமேட்டிக்ஸில் எத்தனை லெட்டர் இருக்குது? எனக்கு மொத்தம் 11 லெட்டர் இருக்குது. ஸோ இதில் m அப்படிங்கிற லெட்டர் எனக்கு என்ன வந்திருக்கு 2 டைம் வந்திருக்கு. ஸோ அடுத்து T அப்படிங்கிற லெட்டர் எனக்கு எத்தனை டைம் வந்திருக்கு? ஸோ 2 டைம் வந்திருக்கு. ஸோ A அப்படிங்கிற லெட்டர் எனக்கு எத்தனை டைம் வந்திருக்கு? 2 டைம் வந்திருக்கு. மற்ற ரிமைனிங் லெட்டர்லாம் எனக்கு எத்தனை டைம் வந்திருக்கு? ஒரு டைம் தான் வந்திருக்கு. ஸோ ஒரு டைம் வந்தால் 1 ஃபேக்டோரியல் அப்படின்னாலும் 1 தான் தேவையில்லை. ஸோ அண்டு ரீசெட் ஆல் டிஃப்ரெண்ட் மீதி எல்லாமே எனக்கு என்னது ஒரு டைம் தான் வந்திருக்கு. தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் பெர்மிட்டேஷன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் டோட்டல் மேத்தமேட்டிக்ஸில் இருக்க லெட்டர்ஸ் எனக்கு எத்தனை 11 லெட்டர்ஸ். ஸோ அதில் m அப்படிங்கிறது ட்வைஸாக வந்திருக்கு, T அப்படிங்கிறது ட்வைஸாக வந்திருக்குது, A அப்படிங்கிறது எனக்கு என்னது ட்வைஸாக வந்திருக்குது. மற்ற லெட்டர்ஸ் எல்லாமே எனக்கு என்னது 1 தான் வந்திருக்கு. ஸோ 1 ஃபேக்டரில் எனக்கு என்னது 1 தான். ஸோ இதை அப்படியே வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை சிம்ப்ளை பண்ணாலும் ஓகே தான், சிம்ப்ளை பண்ணி ஆன்சர் போட்டாலும் ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து நியூ டாபிக் சர்க்குலர் பெர்மிட்டேஷன். சர்க்குலர் பெர்மிட்டேஷனில் பாருங்கள், இன் ஜென்ரல் சர்க்குலர் பெர்மிட்டேஷன் ஆஃப் n டிஃப்ரெண்ட் திங்ஸ் டேக்கன் ஆல் அட் த டைம் எனக்கு என்னது n-1 ஃபேக்டோரியல். அதாவது சர்க்குலர் பெர்மிட்டேஷன் என்ன சார் அந்த எனக்கு என்னது இன் ஜென்ரல் அப்படின்னா, இப்போ ஒரு மாலை எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு மாலை கட்டுறோம் அப்படின்னா அது என்னது நம்ம கிளாக் வைஸில் கட்டியிருக்க மாட்டோம், இல்லை ஆன்டி கிளாக் வைஸில் கட்டியிருக்க மாட்டோம். மொத்தத்தில் மாலை அப்படின்னா எனக்கு என்னது கட்டி ஜாயின் பண்ண அப்படின்னா ஒரு சர்க்குலராக வருமா? ஸோ அந்த மாதிரி அது என்னது கிளாக் வைஸாக இல்லை ஆன்டி கிளாக் வைஸாக தெரியாமல்
பண்ணணும் அப்படின்னா ஒரு சர்க்குலர் போட்டோம் அப்படின்னா அதுக்கு எனக்கு என்னது ஒரு சர்க்குலர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா எனக்கு என்னது n-1 ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம் சரிங்களா. சர்க்குலர் பெர்முடேஷனில் நோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று. இஃப் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் சர்க்குலர் பெர்முடேஷன் ஆர் கன்சிடர் டு பி same identical, the number of circular permutation of n objective taken all at a time is எனக்கு என்ன ஒரு n-1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 சரிங்களா. சர்க்குலர்னா என்னென்ன, அதாவது ஜென்ரல் சர்க்குலராக இருந்துச்சுன்னா n-1 ஃபேக்டோரியல் மட்டும்தான். அது கிளாக் வைஸோ இல்லை ஆன்டி கிளாக் வைஸோ வந்துச்சு அப்படின்னா n-1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 சரிங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.22. In how many ways 8 students can be arranged? ஃபஸ்ட்டு அதாவது எத்தனை வேஸில் 8 ஸ்டூடெண்ட்டை கேன் பி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இன்ய லைன் மொத்தம் 8 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதில் கீழே கொடுத்துருக்கிற கண்டிஷனை வச்சுக்கிட்டு எப்படி அரேஞ்ச் பண்ணுவீன்னு கேட்டிருக்காங்க. இன்ய லைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 8 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா நம்ம 8 ஸ்டூடெண்ட்டை இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை இப்படி ஒரு லைனில் நிற்க வைக்கலாம் சரிங்களா. ஒரு நிமிஷம் பாருங்கள். இப்போ 8 ஸ்டூடெண்ட் மொத்தம் 8 ஸ்டூடெண்ட் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டு 2 3 4 5 6 7 8 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இப்போ 8 ஸ்டூடெண்ட்னு என்ன பண்ணலாம், ஒவ்வொரு சிங்கிள் லைனில் நிற்க வைக்கலாமா, இன்னியல் லைன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. ஸோ 8 ஸ்டூடெண்ட்டையும் 1 by 1 கூட நிற்க வைக்கலாம். இப்படி 1 2 3 4 5 நிற்க வைக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நிற்க வைக்கலாம் சரிங்களா. ஸோ இப்படி நிற்க வச்சாலும் எனக்கு என்ன தான் லைன் தான். ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சாலும் லைன் தான், இப்படி நிற்க வச்சாலும் எனக்கு என்ன தான் லைன் தான். ஸோ இப்படி நிற்க வச்சா எனக்கு என்ன வரும், மொத்தம் நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் 8 ஸ்டூடெண்ட் அலாங் இன் எ லைன் சரிங்களா. லைனில் நின்னா 8 ஸ்டூடெண்ட்டு 8 பேருமே லைனில் நிற்பாங்களா. ஸோ அப்போ 8p8 சரிங்களா. ஸோ அப்போ 8p8 அப்படின்னா எனக்கு என்னது npnக்கு ரிசல்ட்டில் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. npn அப்படின்னா எனக்கு என்னது n ஃபேக்டோரியல் அப்படின்னு வருமா. ஸோ இந்த ரிசல்ட்டில் படிச்சிருப்பீங்களா, முன்னாடி ஸ்டார்டிங்கில் ரிசல்ட்டு சொன்னோமா 8, அதாவது np1 அப்படின்னா என்னது, nprனா என்னது, np8 அப்படின்னு npn அப்படின்னா என்னதுன்னு ஒரு ரிசல்ட்டில் படிச்சோம் இல்லை. ஸோ அப்போ npn அப்படின்னா எனக்கு என்னது n ஃபேக்டோரியல். ஸோ அப்போ 8p8 அப்படின்னா 8 ஃபேக்டோரியல் அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ இல்லை சார் எனக்கு இது புரியல அப்படின்னா நான் வந்து ஃபேக்டோரியல் தான் போடுவேன்னா எனக்கு என்னது nprல எனக்கு என்ன ஃபார்முலா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n - r ஃபேக்டோரியல்னு வருமா. ஸோ அப்போ இங்கே np8ன்னு இருக்கா. ஸோ என்னோட வேல்யூ 8, ஆரோட வேல்யூ எனக்கு என்னது 8 சரிங்களா. ஸோ இங்கே கொண்டு போய் அப்ளை பண்ண எனக்கு என்ன வரும் 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை எனக்கு என்ன வரும் n-r. அப்போ 8 - 8 எனக்கு என்ன வரும் 0 ஃபேக்டோரியல் வரும். 0 ஃபேக்டோரியல் வேல்யூ எனக்கு என்னது 1. ஸோ அப்போ 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 ஈக்குவல் டு எனக்கு என்னது 8 ஃபேக்டோரியல் அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ இப்போ ஆன்சர் 8 ஃபேக்டோரியல் கிடச்சிருச்சா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து செகண்ட் கண்டிஷன் பாருங்கள். அலாங்கிய சர்க்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. when the students are arranged along a circle the number of permutation சரிங்களா. ஸோ இப்போ when the students along a circle அப்படின்னா எனக்கு என்னது எப்படி வேணாலும் சர்க்கிள் போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ அதாவது ஸ்டூடெண்ட் நிற்கிறாங்கன்னா இப்படி தான் நிற்கணும்னு கிடையாது, இல்லை இப்படி தான் நிற்கணும்னு கிடையாது. மொத்தத்தில் ஒரு ஜென்ரல் சர்க்கிளாக எப்படி வேணாலும் நினைக்கலாம். கிளாக் வைஸோ இல்லை ஆன்டி கிளாக் வைஸோ தான் நிற்கணும்லாம் கிடையாது. ஸோ எப்படி வேணாலும் நம்ம என்னது சர்க்குலராக அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் ஜென்ரல் சர்க்கிளாக அசம்பிள் பண்ணலான்னா நமக்கு என்ன ஃபார்முலா n- அதாவது எனக்கு என்னது n-1 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது தான் இங்கே ஃபார்முலா. ஸோ அதான ஃபார்முலா. ஸோ அதை இப்போ எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ n-1 ஃபேக்டோரியல் n அப்படிங்கிறது எனக்கு என்னது இங்கே டோட்டல் ஸ்டூடெண்ட்டு 8. ஸோ இப்போ 8 - 1 எனக்கு என்னது 7 ஃபேக்டோரியல் சரிங்களா. ஸோ ஓகே நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.23. ஸோ இன் ஹவு மெனி வேஸ் 10 ஐடென்டிக்கல் கீஸ் கேன் பி அரேஞ்ச்டு இன் ஏ ரிங் அப்படின்னு சொல்லிட்டான் சரிங்களா. சின்ஸ் கீ ஆர் ஐடென்டிக்கல் போத் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் சர்க்குலர் பெர்முடேஷன் ஆர் சேம் சரிங்களா. ஸோ அதாவது இன் ஹவு மெனி வேஸ் அதாவது எத்தனை வேஸ் இருக்குது. ஸோ எதுக்கு எத்தனை வேஸ் அப்படின்னா 10 ஐடென்டிக்கல் கீஸ் கேன் பி அரேஞ்ச்டு இன் ஏ ரிங். ஒரு ரிங்கில் 10 ஐடென்டிக்கல் கீஸ் அதாவது ஒரு கீஸை ஒரு ரிங்காக வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அதில் மொத்தம் எத்தனை வேவ்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கான். சின்ஸ் கீஸ் ஆர் ஐடென்டிக்கல் போத் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் சர்க்குலர் பெர்முடேஷன் ஆர் சேம் சரிங்களா. ஸோ இப்போ ஒரு கீ இருக்குது அப்படின்னா அதாவது ஒரு ரிங்கில் ஒரு கீயை கோக்கும் போது நம்ம எப்படி கோப்போம், ஒன்று இப்படி கோப்போம், அப்படி இல்லாட்டி எனக்கு என்னது இப்படி தான் கோப்போம். ஒரு கிளாக் வைஸில் இல்லை ஆன்டி கிளாக் வைஸில் தான் நம்ம கோப்போம். இப்போ சர்க்குலர் பெர்முடேஷனுக்கு சேமாக இருக்குது. சர்க்குலர் பெர்முடேஷனுக்கு சேமாக இருந்தால் இந்த நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் இஸ் எனக்கு என்ன ஃபார்முலா n-1 r ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ அப்போ 10 - 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 10 - 1 எனக்கு என்னது 9 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 அப்படிங்கிறது எனக்கு என்னது ஆன்சர் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.3ல ஃபஸ்ட் சம் பாருங்கள். ஃபஸ்ட் சம் எனக்கு என்ன கொடுத்துருக்கான் np4 = 12 np2 ஃபைண்டு n அதாவது என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கான். இங்கே ஆரோட வேல்யூ எல்லாத்துலேயும் கொடுத்துட்டான், என்னோட வேல்யூ கேட்டிருக்கான். ஸோ கிவன் np4 அதை அப்படியே எழுதிக்கிங்க, கொடுத்தது என்னவோ அதை எழுதிக்கிங்க. 12 × np2 அப்படின்னு எழுதிக்கிங்க. ஸோ இப்போ
NPRோட ஃபார்முலா எனக்கு என்னது n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது எனக்கு என்னது ஃபார்முலா. ஸோ இப்போ NPRக்கு பதிலாக இங்கே எனக்கு என்ன இருக்குது NP4ன்னு இருக்குது. ஸோ என்னுக்கு பதிலாக என்ன இருக்குது ஆருக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்குது 4 இருக்குது. ஸோ n பதிலாக n கொடுத்த அப்படின்னு எனக்கு என்ன வரும் n ஃபேக்டோரியல் தான் வரும் டிவைடட் பை n மைனஸ் ஆருக்கு பதிலாக இங்கே 4 கொடுத்த அப்படின்னு எனக்கு என்ன வரும் n மைனஸ் 4 ஃபேக்டோரியல் வரும் ஈக்குவல் டு 12 இன்ட்டு இங்கே NP2ன்னு இருக்குது. சேம் அதே மாதிரி NPR ஃபார்முலா அப்ளை பண்ண எனக்கு என்ன வரும் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆருக்கு பதிலாக 2 கொடுத்து அப்படின்னா 2 ஃபேக்டோரியல் வந்துருமா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள், இங்கே இந்த n ஃபேக்டோரியல் இந்த n ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 1 டிவைடட் பை n மைனஸ் 4 ஃபேக்டோரியல் இருக்கும். 12 இன்ட்டு n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம் n மைனஸ் 2 இன்ட்டு n மைனஸ் 3 இன்ட்டு n மைனஸ் 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாமா. ஸோ இங்கே n மைனஸ் 4ம் இங்கே இருக்கக்கூடிய n மைனஸ் 4ம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே 1 ஈக்குவல் டு 12 இன்ட்டு n மைனஸ் 2 இன்ட்டு n மைனஸ் 3 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பக்கம் இது டிவைடில் இருக்குது, இது ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்து எனக்கு என்ன ஆகும் மல்டிபிள் ஆகும். ஸோ மல்டிபிள் ஆச்சுன்னா எனக்கு என்ன வரும் n மைனஸ் 2 இன்ட்டு n மைனஸ் 3 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 12 அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த 12 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட வேல்யூ தெரியறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் பிரித்து எழுதணும். எப்படி சார் பிரித்து எழுதணும் அப்படின்னா 4 இன்ட்டு 12னு போடலாம், 6 இன்ட்டு 2னு போடலாம், இல்லாட்டி 2 இன்ட்டு 6ன்னு போடலாம், இல்லாட்டி 3 இன்ட்டு 2னு போடலாம், 1 இன்ட்டு 12னு கூட போடலாம் சரிங்களா. ஸோ நமக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரிக்கணும். எப்படி சார் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரிக்கணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ எப்படி பிரிக்கிறது அதாவது ஸோ இங்கே நம்ம பிரிக்கக்கூடிய எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கிறோமோ அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ வரணும். ஸோ எப்படி சார் அப்படின்னா இங்கே பாருங்கள் n மைனஸ் 2 இன்ட்டு n மைனஸ் 3 ஈக்குவல் டு 12 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் 2 இன்ட்டு 6ன்னு பிரிக்கலாம், 4 இன்ட்டு 3ன்னு பிரிக்கலாம். ஸோ அப்படி இல்லாட்டி எனக்கு என்னது 1 இன்ட்டு 12னு பிரிக்கலாம். ஸோ இது அப்படியே திருப்பி போட்டால் எனக்கு என்னது 6 இன்ட்டு 2ன்னு கூட எழுதலாம், இல்லாட்டி 3 இன்ட்டு 4ன்னு எழுதலாம், இல்லாட்டி 12 இன்ட்டு 1ன்னு கூட பிரிக்கலாம் நமக்கு சரிங்களா. ஸோ ஆனால் இங்கே கரெக்டாக பிரித்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வரும். இப்போ 2 இன்ட்டு 6 அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோன்னு வச்சுக்கிங்களேன். சப்போஸ் இதை எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 இன்ட்டு 6 அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே எண்ணுக்கு பதிலாக நம்ம ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். என்ன சார் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். 1 மைனஸ் 2 எனக்கு என்ன வரும் -1 வரும். ஸோ அப்போ மைனஸ் வந்துருச்சு. ஸோ நமக்கு ஆன்சர் வராது. ஸோ இங்கே 2 கொடுத்தா இந்த டைம் 0 ஆகி போயிடும். ஸோ அப்போ வராது. இங்கே 3 கொடுத்து பாருங்கள். 3 மைனஸ் 2 எனக்கு என்ன வரும் 1 வரும். ஸோ இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக 3 கொடுத்தா 3 மைனஸ் 3 0 ஆகி போயிடும். ஸோ அப்போ இதுவும் வராது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணலாம். ஸோ எண்ணுக்கு பதிலாக 4 கொடுத்து பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இப்போ எண்ணுக்கு பதிலாக இங்கே 4 கொடுத்தா 4 மைனஸ் 2 எனக்கு என்ன வரும் 2 வரும். ஸோ அப்போ 2 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 4 மைனஸ் 3 எனக்கு என்ன வரும் 1 வரும். 1 இன்ட்டு 2 2 தான் வரும். நமக்கு இங்கே என்ன வரணும் 12 வரணும். ஸோ 4 வரல. நெக்ஸ்ட்டு 5 கொடுத்து பாருங்கள். 5 மைனஸ் 2 எனக்கு என்ன வரும் இங்கே 3 வரும். இங்கே 5 மைனஸ் 3 எனக்கு என்ன வரும் 2 வரும். 5 இன்ட்டு 2 எனக்கு என்னது 10 தான் வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு எண்ணுக்கு பதிலாக 6 கொடுத்து பாருங்கள் இந்த இடத்துல. 6 மைனஸ் 2 எனக்கு என்ன வரும் 4 வரும். இங்கே 6 கொடுத்தா 6 மைனஸ் 3 எனக்கு என்ன வரும் 3 வரும். ஸோ அப்போ 4 இன்ட்டு 3 எனக்கு என்னது 12. ஸோ இப்போ கரெக்டாக புரியுதா. ஸோ n பதிலாக 1 கொடுத்து பாருங்கள், 2 கொடுத்து பாருங்கள், 3 கொடுத்து பாருங்கள், 4 கொடுத்து பாருங்கள், 5 கொடுத்து பாருங்கள், அடுத்து எக்ஸட்ரா எனக்கு என்ன அது ஆன்சர் வர வரைக்கும் கொடுத்து பாருங்கள். ஸோ அப்படி கொடுக்கும்போது இங்கே 6 கொடுத்தா தான் எனக்கு என்ன இருக்குது 6 மைனஸ் 2 எனக்கு என்ன வரும் 4 வரும். 6 மைனஸ் 3 எனக்கு என்ன வரும் 3 வரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் தான் எனக்கு என்னது 12 வரும். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி 6 இன்ட்டு 2 போட்டாலும் 12 தான் வரும். ஸோ அப்படி பிரித்தா வராது சரிங்களா. ஸோ n பதிலாக 1 கொடுக்குறீங்க, 2 கொடுக்குறீங்க, 3 கொடுக்குறீங்க, 4 கொடுக்குறீங்க, 5 கொடுக்குறீங்க, ஆன்சர் வர வரைக்கும் அடுத்தடுத்த எலமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு என்ன வரும் கரெக்டாக வரும். இப்போ n பதிலாக 6 கொடுத்தா 6 மைனஸ் 2 4, 6 மைனஸ் 3 3, 4 இன்ட்டு 3 எனக்கு என்னது 12. ஸோ அப்போ 4 இன்ட்டு 3 ஈக்குவல் டு எனக்கு என்னது 12ன்னு எடுத்துக்கலாமா ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள். n மைனஸ் இங்கே எனக்கு என்ன இருக்குது n மைனஸ் 2 ஈக்குவல் டு 4, n மைனஸ் 3 ஈக்குவல் டு 3 அப்படின்னு இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எலமெண்ட் எடுத்துங்க. n மைனஸ் 2 ஈக்குவல் டு 4 அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சிரமமாக தான் இருக்கும். ஸோ இந்த மெத்தடை மறந்துடுங்க. ஸோ இது வந்து புக்கில் இருக்கக்கூடியது, இது வேணாம். ஸோ நான் சொன்ன மாதிரி போடுங்க. எண்ணுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 1 கொடுக்குறீங்க, 1 மைனஸ் 2 வரும். இங்கேயும் 1 கொடுத்து பார்க்குறீங்க. ஸோ வரல. அடுத்து எனக்கு என்னது எண்ணுக்கு பதிலாக 2 கொடுக்குறீங்க, 2 கொடுத்தீங்கனாலும் வரல, 3 கொடுத்தாலும் வரல, 4 கொடுத்தாலும் வரல, 5 கொடுத்தாலும் வரல. நெக்ஸ்ட்டு 6 கொடுக்கும்போது ஆன்சர் வருது பாருங்கள். 6 மைனஸ் 2 4 இன்ட்டு அடுத்து எனக்கு என்ன வரும் 6 மைனஸ் 3 எனக்கு என்ன 3, 4 இன்ட்டு 3 எனக்கு என்னது 12னு வருது. ஸோ இப்போ 4 இன்ட்டு 3 12னு வரும்போது என்னோட வேல்யூ எனக்கு என்னது கண்டிப்பாக 6ஆக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பாருங்கள். செகண்ட் சம்மு. இன் ஹவு மெனி வேவ்ஸ் 5 boys and 3 girls can be seated in a row so that
நோ 2 கேர்ள்ஸ் ஆர் டுகெதர். சரிங்களா, அதாவது 5 பாய்ஸு 3 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஒரு ஒரு கேன் பி சீட்டட் இன் ஒரு ரோவில் சீட்டில் உட்கார வைக்கணும். ஸோ 2 கேர்ள்ஸ் எனக்கு என்ன அது சேர்ந்து வர மாதிரி இருக்கக்கூடாது. சரிங்களா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 5 பாய்ஸை உட்கார வச்சுக்கிச்சாச்சு. சரிங்களா, ஸோ 3 கேர்ள்ஸை உட்கார வைக்கிறதுக்கு நமக்கு எத்தனை வேவ்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 5 பாய்ஸ் பக்கத்தில் இங்கே ஒரு வே இருக்குது. இந்த பாய்க்கு முன்னாடியே உட்கார வைக்கலாம், பின்னாடி உட்கார வைக்கலாம். இங்கே ஒரு வே 2, இங்கே ஒன்று 3, இங்கே ஒன்று 4, இங்கே ஒன்று 5, இங்கே ஒன்று 6. சரிங்களா, ஸோ 5 பாய்ஸில் சரிங்களா 5 பாய்ஸுக்கு பக்கத்தில் கேர்ள்ஸை உட்கார வைக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை வேவ்ஸ் இருக்குது? 6 வேவ்ஸ் இருக்குது. சரிங்களா, 5 பாய்ஸ் கேன் பி சீட்டட் இன் எனக்கு எத்தனை வேவ்ஸு? 5 பாய்ஸ் உட்காந்தது ஃபஸ்ட்டு எத்தனை வேவ்ஸு? 1 2 3 4 5. ஸோ 5 பாய்ஸ் கேன் பி சீட்டட் இன் 5 வேவ்ஸ். ஸோ அதனால் 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு இங்கே எடுத்துக்கிறோம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து 3 கேர்ள்ஸ் கேன் பி சீட்டட் இன், அதாவது 3 கேர்ள்ஸை 5 பாய்ஸ் பக்கத்தில் உட்கார வைக்கணும். ஸோ எங்கே வேணாலும் உட்கார வச்சுக்கலாம். இங்கே உட்கார வைக்கலாம், 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 எங்கே வேணால் உட்கார வைக்கலாம். ஆனால் 2 கேர்ள்ஸை மட்டும் சேர்த்து உட்கார வைக்கணும், ஒரே இடத்துல சேர்த்து உட்காரக்கூடாது. ஸோ அப்போ 3 கேர்ள்ஸை 5 பாய்ஸ் பக்கத்தில் உட்கார வைக்கிறதுக்கு நமக்கு மொத்தம் எத்தனை வேவ்ஸ் இருக்குது? 6 வேவ்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 வேவ்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 6p3. சரிங்களா, ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பாருங்கள். 5 பாய்ஸை உட்கார வைக்கிறதுக்கு 5 வேவ்ஸு. ஸோ அப்போ 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 கேர்ள்ஸை அந்த 5 பாய்ஸ் பக்கத்தில் உட்கார வைக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை வேவ்ஸ் இருக்குது? 6 வேவ்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 6p 6ல் 3 இடத்துல உட்கார வைக்க போகிறோம். அப்போ 6p3. சரிங்களா, ஸோ இப்போ 5 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? 5 × 4 × 3 × 2 × 1. ஸோ இன்ட்டு 6p3யை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? 6 × 5 × 4 ன்னு எழுதி போட்டாலும் ஓகே தான். இல்லை சார் நான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன், NPR ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாலும் ஓகே தான். சரிங்களா, ஸோ இப்போ இங்கே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க. ஸோ n-க்கு பதிலாக எனக்கு என்னது 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n-க்கு பதிலாக 6 மைனஸ் r-க்கு பதிலாக 3. ஸோ 6 மைனஸ் 3 ஃபேக்டோரியல். ஸோ 5 × 4 × 3 × 2 × 1 எனக்கு என்னது 120. ஸோ 6 ஃபேக்டோரியல் எப்படி இதெல்லாம் 6 × 5 × 4 × 3 என்னதெல்லாம் 6 மைனஸ் 3 எனக்கு என்னது 3 ஃபேக்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 120 × 6 × 5 × 4 × 3 இன்னொரு 120 வரும். 120 × 120 எனக்கு என்னது 14,400 அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம்மு, தேர்டு சம்மு. ஸோ இன் ஹவு மெனி 6 டிஜிட் டெலிஃபோன் நம்பர் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட் வித் த டிஜிட் எனக்கு என்னது 1 0 2 3 4 5 6 7 8 9. இஃப் ஈச் நம்பர் ஸ்டார்ட் வித் எனக்கு என்னது 35 அண்டு நம்பர் ஆஃப் டிஜிட் அப்பியர் மோர் தென் ஒன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா, சின்ஸ் த ரிக்யூர்டு 6 டிஜிட் டெலிஃபோன் நம்பர் ஸ்டார்ட் வித் எனக்கு என்னது 35. அதாவது கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினில் 6 டிஜிட் டெலிஃபோன் நம்பர் மொத்தம். ஸோ நம்பர் எனக்கு எதுக்குள்ளார தான் இருக்குன்னு சொல்லியிருக்கான்? 0 to 9 தான் இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு 2 நம்பர் என்ன ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லிட்டான்? 35ல் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லியிருக்கான். மீதி பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 4 நம்பரை மட்டும் நாம் ஃபைன் பண்ணால் போதும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பர் எனக்கு என்னது 35ல் தான் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லிட்டான். சரிங்களா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட் எனக்கு என்னது 0 to 9 வரைக்கும். சரிங்களா, ஸோ 0 to 9 வரைக்கும் அப்படின்னா மொத்தம் நம்பர்ஸ் எனக்கு எத்தனை இருக்குது? 10 நம்பர்ஸ் இருக்குது. சரிங்களா, எக்ஸ்பெக்டட் அண்டு எனக்கு என்ன 3 அண்டு 5. ரிமைனிங் நம்பர் ஆஃப் டிஜிட் எனக்கு என்னது 8. ஸோ அவனே கொஸ்டினில் கொடுத்துட்டான், கண்டிப்பாக 3யும் 5ம் தான் ஸ்டார்டிங் நம்பர்னு கொடுத்துட்டான். ஸோ 3யும் 5ம் போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் நம்பர் எனக்கு எத்தனை இருக்கும்? ரிமைனிங் டிஜிட் வந்து 8 டிஜிட் இருக்கும். ஓகேங்களா, சார் ரிக்யூர்டு 4 மோர் டிஜிட் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட் இன் 8p4 அப்படின்னா அதாவது மொத்தம் 6 டிஜிட் நம்பரில் நமக்கு 2 டிஜிட் நம்பர் முன்னாடி அவனே கொடுத்துட்டான். 35 தான் ஸ்டார்ட் ஆகுன்னு. மீதி எனக்கு என்னது மொத்தம் 4 டிஜிட் நம்பர் தான் தேவை. ஸோ அந்த 4 டிஜிட் நம்பர் எனக்கு எதுக்குள்ளார இருக்கும்? இங்கே 35 போயிடுச்சுன்னா இங்கே மொத்த நம்பர்ஸ் எனக்கு எத்தனை 8 டிஜிட்டு. ஸோ இந்த 8 டிஜிட்டில் எனக்கு எத்தனை நம்பர் வேணும்? இதில் இந்த 8 டிஜிட்லேருந்து ஒரு 4 டிஜிட் நம்பர் தான் எனக்கு வேணும். சரிங்களா, ஸோ அப்போ 8p4. ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே 8p4 எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? ஸோ அப்போ 8p4. சரிங்களா, ஸோ இப்போ 8p4னா NPR ஃபார்முலா யூஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும்? n ஃபேக்டர் டிவைட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஸோ அப்போ n-க்கு பதிலாக 8 போட்டால் 8 × 7 × 6 × 5 × 4 ஃபேக்டோரியல். n மைனஸ் ஆர்னா 8 மைனஸ் 4 எனக்கு என்ன வரும்? 4 வரும். ஸோ இப்போ 4 ஃபேக்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 8 × 7 × 5 × 6 ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்? 1680 அப்படின்னு வரும். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் தட் கேன் பி மேட் அவுட் ஆஃப் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட்
அசோசியேஷன் அப்படின்னு இருக்குது சரிங்களா. தேர் ஆர் 13 letters in the word association சரிங்களா. ஸோ இதில் மொத்தம் இந்த அசோசியேஷனில் இருக்கக்கூடிய வேர்டு எனக்கு எத்தனை மொத்தம் 13 letters வேர்டு ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள் எஸ் அப்படிங்கிற லெட்டர் வேர்டு மட்டும் எனக்கு எத்தனை வந்திருக்கு 4 டைம் வந்திருக்கு. ஏங்கிற லெட்டர் எனக்கு எத்தனை டைமு 3 டைமு. ஐ அப்படிங்கிற லெட்டர் எனக்கு எத்தனை 2 டைமு. என் அப்படிங்கிற லெட்டர் எனக்கு எத்தனை டைம் வந்திருக்கு 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ மற்ற லெட்டர்ஸ் எல்லாமே எனக்கு என்ன தான் சிங்கிள் டைம் தான் வந்திருக்கு. ஸோ அப்போ தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் டோட்டல் வேர்டு எனக்கு அந்த வேர்டில் டோட்டல் லெட்டர்ஸ் எனக்கு எத்தனை 13 லெட்டர்ஸு. ஸோ 13 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n ஃபேக்டோரியல் டிவைடட் பை அடுத்து எனக்கு என்ன வரும் p1 ஃபேக்டோரியல் p2 ஃபேக்டோரியல் p3 ஃபேக்டோரியல் அப் டு pk ஃபேக்டோரியல் ஃபார்முலா படித்தோமா. ஸோ அதுதான் இங்கே யூஸ் பண்ணுறோம். எஸ் அப்படிங்கிறது 4 டைம்னால 4 ஃபேக்டோரியல். ஏ அப்படிங்கிறது 3 டைம்னால 3 ஃபேக்டோரியல். ஐ அப்படிங்கிறது 2 டைம்னால 2 ஃபேக்டோரியல். என் அப்படிங்கிறது 2 டைம்னால 2 ஃபேக்டோரியல். மற்ற லெட்டர்ஸ் எல்லாமே சிங்கிள் அப்படிங்கிறதுனால 1 ஃபேக்டோரியல் வரும். ஸோ அது தேவையில்லை 1 ஃபேக்டோரியல் தேவையில்லை. ஸோ இது சிம்பிளை போட்டாலும் ஓகே தான், இல்லை அப்படியே ஆன்சர் வச்சுக்கிட்டீங்கனாலும் ஓகே தான் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து 5th கொஸ்டின் பாருங்கள். இன் ஃபஸ்ட்டு ஏ கொடுத்துருக்கான் பாருங்கள். இன் ஹவு மெனி வேஸ் கேன் 8 ஐடென்டிக்கல் பியர்ட்ஸ் பி ஸ்ட்ராங் ஆன் த நெக்லஸ். அதாவது ஒரு நெக்லஸில் 8 அந்த முத்துன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த முத்து மணியை எப்படி கோக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ நம்பர் ஆஃப் ஐடென்டிக்கல் பியர்ட்ஸ் n = எனக்கு எத்தனை 8. ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் கேன் பி த பியர்ட்ஸ் கேன் பி ஸ்ட்ரங் ஆன் எ நெக்லஸ். அதாவது இந்த முத்து மணியை வந்து எப்படி அதாவது ஹவு மணி வேஸ் எப்படி கோக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ முத்து மணி இருக்குது அப்படின்னா இப்படி ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாசி இருக்குது அப்படின்னா அதாவது என்ன சொல்கிறது ஒரு நூல் அதாவது ஒரு த்ரெட் இருக்குன்னு கூட வச்சுங்க. அந்த த்ரெட்டில் ஒரு முத்து மணியை நம்ம கோக்கணும் சரிங்களா. ஸோ மொத்தம் எத்தனை எனக்கு 8 முத்து மணி இருக்குது. ஸோ இப்போ ஒரு த்ரெட் இப்படி இருக்குது அப்படின்னா அந்த த்ரெட்டில் இப்படியும் கோத்துக்கிட்டு போகலாம், நம்ம இப்படியும் கோத்துக்கிட்டு போகலாம். ஒரு கிளாக் வைஸாகவும் கோக்கலாம், இல்லை ஆன்டி கிளாக் வைஸாகவும் எப்படி வேணாலும் கோத்துட்டு போகலாம் சரிங்களா. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும் n minus 1 factorial divided by 2 சரிங்களா. ஸோ அப்போ ஆனியன் நெக்லஸ் அப்படின்னா 8 minus 1 factorial divided by 2 equal to 7 factorial divided by 2. ஸோ நெக்ஸ்ட்டு பி என்ன கொடுத்துருக்காங்க. இன் ஹவு many ways can 8 பாய்ஸ் ஃப்ரம் இயர் ரிங்கு ஒரு ரிங்கில் 8 பாய்ஸோ ஒரு ரிங்கை அசம்பிள் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி வேணாலும் நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். கிளாக் வைஸ் தேவையில்லை, ஆன்டி கிளாக் வைஸ் தேவையில்லை. ஸோ ஒரு பாய்ஸை ஒரு ரிங்கை அசம்பிள் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து பாய்ஸ் பண்ணிங்கன்னா எப்படி வேணும் கிளாக் வைஸாக இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் மொத்தத்தில் ஜென்ரல் சர்க்கிள் இது சரிங்களா. ஸோ அப்போ ஜென்ரல் சர்க்கிள் அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்முலா n minus 1 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ அப்போ டோட்டல் பாய்ஸ் எனக்கு எவ்வளோ எனக்கு 8. ஸோ அப்போ 8 minus 1 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு எனக்கு என்ன 7 ஃபேக்டோரியல் ஓகேங்களா. ரேங்க் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட்டு நியூ டாபிக் பார்த்தீங்கன்னா ரேங்க் மெத்தட். ரேங்க் மெத்தட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த பெர்முடேஷன்லேயே ஒரு 2-3 சம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். ஷார்ட்கட்டில் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்னது சீக்கிரம் ஆன்சர் வந்துடும் சரிங்களா. ஸோ கொஸ்டின் பாருங்கள், எப்பவுமே இதுக்கு வந்து பெருசாக ஒன்றும் எனக்கு என்னது தியரியோ இல்லை டெஃபினேஷனோ எதுவும் கிடையாது. நார்மலாக கொஸ்டின் நமக்கு என்னது ஃபைண்ட் த ரேங்க் அப்படின்னு கேட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ நார்மலாக ரேங்க் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 2.24 பாருங்கள். ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த வேர்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின்லேயே ரேங்க் ஆஃப் த வேர்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எனக்கு வேர்டு என்னது எனக்கு அதே ரேங்க் அப்படிங்கிற வேர்டையும் எனக்கு என்னது கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த வேர்டு ரேங்க் இன் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரேங்க் அப்படிங்கிற வேர்டுக்கு இந்த ரேங்க் அதாவது ரேங்க் அப்படின்னா அந்த தரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. சொல்யூஷன் பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஷார்ட்கட்டில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ சொல்யூஷன் பாருங்கள். த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்டு ரேங்க் இன் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் சரிங்களா. இந்த ரேங்க் அப்படிங்கிற வேர்டை ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதுனா எப்படி எழுதலாம். இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய லெட்டரை ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதுனா AKNR அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதலாமா. ஸோ இப்போ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதி வச்சுக்கிட்டு ஸோ திரும்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரேங்க் அப்படிங்கிற வார்த்தையை தூக்கி எழுதுங்க RANK அப்படின்னு எழுதிட்டு இப்போ ஏ அப்படிங்கிறதான் நமக்கு ஃபஸ்ட் லெட்ரு. ஸோ அப்போ ஏக்கு நேராக 1 போட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து கே அப்படிங்கிறதான் நமக்கு செகண்ட் லெட்ரு. ஸோ அப்போ கேக்கு நேராக 2 போட்டுக்குங்க. ஸோ அடுத்து என் அப்படிங்கிறதான் நமக்கு என்னது தேர்டு லெட்ரு. ஸோ அப்போ என்க்கு நேராக 3 போட்டுக்குங்க. அடுத்து ஆர் அப்படிங்கிறது எனக்கு என்னது ஃபோர்த் லெட்ரு. ஸோ அப்போ ஆருக்கு நேராக 4 போட்டுக்குங்க சரிங்களா. ஸோ இது போட்டதுக்கு அப்புறம் பாருங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இது வரைக்கும் நீங்கள் முடிச்சு வச்சுருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் முக்கியமாக கவனிக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 4 அப்படின்னு இருக்குது. இந்த 4க்கு இந்த பக்கம் பாருங்கள். 4ஐ விட சின்ன நம்பர் எனக்கு எத்தனை இருக்குன்னு பாருங்கள். இது 1 சின்ன நம்பரு, 2 சின்ன நம்பரு, இதுவும் சின்ன நம்பர் தான். 4க்கு அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே 1 சின்ன நம்பர் தான், இங்கே 3 சின்ன நம்பர் தான், இங்கே 2 அப்படிங்கிறது எனக்கு என்னது 4ஐ விட
குட்டி நம்பர் சரிங்களா. ஸோ அப்போ 4ஓட குட்டி நம்பர் இந்த பக்கம் எனக்கு எத்தனை இருக்குது, 1 2 3 இருக்கா. ஸோ அப்போ இங்கே 3 போட்டுக்கணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து இது முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து இங்கே வரணும், 1 இருக்குது. ஸோ 1ஐ விட இந்த பக்கம் தான் பார்க்கணும், இது வராது, இது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சரிங்களா, இது வராது அவ்வளோதான். ஸோ 1ஐ விட இந்த சைடு ரைட் சைடில் அதுக்கு எத்தனை சின்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 1ஐ விட சின்ன நம்பர் 3 2 வந்து எனக்கு என்னது சின்னது கிடையாது. ஸோ அதனால் எனக்கு என்னது 0 போட்டாச்சு. ஸோ அப்போ இதுவும் முடிஞ்சுது சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து இங்கே வரும். இங்கே வரும்போது இங்கே எனக்கு என்ன இருக்குது, 3 இருக்குது. 3ஐ விட இதனோட ரைட் சைடில் நமக்கு எது சின்ன நம்பராக இருக்குது, 2 அப்படிங்கிறதா இருக்குது. ஏன்னா இது 2 தான் முடிஞ்சிருச்சு இல்லை. ஸோ 2 அப்படிங்கிற ஒரு நம்பர் தான் எனக்கு என்னது சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், 1 போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து இது 3மே முடிஞ்சுது. ஸோ இப்போ இங்கே 2 எடுக்கிறேன், இதுக்கு அடுத்து ரைட் சைடில் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், 0 போட்டுக்கிறேன். ஸோ 0 போட்டதுக்கப்புறம் எல்லா கொஸ்டினுக்கும் இதே மாதிரி தான் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த வேர்டை எழுதுறீங்க, ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்கிற மாதிரி மேலே நம்பர் போடுறீங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்னது ஒவ்வொரு நம்பருக்கும் ரைட் சைடில் எத்தனை சின்ன நம்பர் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து எழுதுறீங்க. எழுதி முடிச்சுட்டு எல்லாத்துக்குமே காமனாக போடக்கூடியதான். ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே 0 ஃபேக்டோரியல், இங்கே 1 ஃபேக்டோரியல், இங்கே 2 ஃபேக்டோரியல், இங்கே 3 ஃபேக்டோரியல்னு எல்லாத்துக்குமே காமனாக எழுதணும். சப்போஸ் இங்கே ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அடுத்து 4 ஃபேக்டோரியல் எழுதியிருப்போம் சரிங்களா. இங்கே வார்த்தை இல்லாதனால அப்படியே நிறுத்திக்கிட்டோம். ஸோ அப்போ 0 ஃபேக்டோரியல், 1 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ 1, 1 × 0 எனக்கு என்னது 0 அப்படின்னு வரணும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 1 ஃபேக்டோரியல் வேல்யூ 1 × 1 அப்படின்னா எனக்கு என்ன வரும், 1 வரும். 2 ஃபேக்டோரியலோட வேல்யூ 2, 2 × 0 மல்டிபிள் பண்ணால் 0 ஆயிரும். ஸோ 3 ஃபேக்டோரியல் வேல்யூ எனக்கு என்னது 3 × 2. ஸோ எனக்கு என்ன வரும், 6 வரும். 3 × 2 6, 6 × இங்கே 3 மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன வரும், 8 வந்துடும். ஓகேங்களா, 18 வந்துடும் சரிங்களா. ஸோ அப்போ 18, அடுத்து எனக்கு என்னது 1 19. ஸோ லாஸ்ட்டாக ஆன்சர் கூட நம்ம என்ன பண்ணோம், எல்லா சம்முக்குமே +1 ஆட் பண்ணிக்கிறோம் சரிங்களா. ஸோ அப்போ 18 + 1 + 1 எனக்கு என்னது 20. ஸோ அப்போ ரேங்க் அப்படிங்கிற வேர்டோட ரேங்க் எனக்கு என்னது அப்படின்னா ரேங்க் ஆஃப் த வேர்டு ரேங்க் ஈஸ் எனக்கு என்னது 20. ரேங்க் அப்படிங்கிற வேர்டோட ரேங்க் எனக்கு என்ன அப்படின்னா 20. ஓகேங்களா. ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். ஸோ எக்ஸைஸ் 2.3ல் ஒரு சம் இருக்குது. மொத்தம் 2 சம் தான் உங்கள் புக்லேயே இருக்குது. 6th சம் பாருங்கள். ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த வேர்டு சேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேட் அப்படிங்கிற வேர்டுக்கு ரேங்க் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்டு சேட் இன்னும் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதுனா எப்படி எழுதலாம், சேட் அப்படிங்கிற வேர்டு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதுனா ACHT அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதிட்டு என்ன சொல்லியிருக்கேன், சேட் அப்படிங்கிற வேர்டை திரும்ப எடுத்து எழுதணும். ஸோ இங்கே A அப்படிங்கிறது எனக்கு என்னது ஃபஸ்ட் லெட்ரு. ஸோ ஏக்கு நேராக 1 போடுங்க. C அப்படிங்கிறது செகண்ட் லெட்ரு. ஸோ சிக்கு நேராக 2 போடுங்க. H அப்படிங்கிறது இங்கே தேர்ட் லெட்ரு. Hக்கு நேராக 3 போடுங்க. T அப்படிங்கிறது எனக்கு என்னது 4th லெட்ரு. Tக்கு நேராக நமக்கு என்னது 4 போடுறோம். ஓகேங்களா. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பாருங்கள். ஸோ இது வரைக்கும் போட்டிருப்போம். போட்டதுக்கப்புறம் இந்த சிக்கு மேலே எனக்கு என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ இந்த 2க்கு ரைட் சைடில் நம்ம பார்க்கணும் சரிங்களா. இந்த 2க்கு ரைட் சைடில் பார்க்கும்போது 2ஐ விட குட்டி நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். 2ஐ விட குட்டி நம்பர்ஸ் எனக்கு என்னது, இங்கே 3 வராது, 4 வராது. ஸோ 1 தான் எனக்கு என்னது 2ஐ விட சின்ன நம்பர் சரிங்களா. ஸோ அப்போ 2ஐ விட சின்ன நம்பர் இங்கே எத்தனை இருக்குது, இந்த 1 தான் இருக்குது சரிங்களா. ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே 1 போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த C அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த C அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து இங்கே 3 வரும். ஸோ 3க்கு ரைட் சைடில் பார்க்கணும். 3ஐ விட சின்ன நம்பர் இங்கே ஏதாவது இருக்கா, ஸோ 1 தான் இருக்குது, 4 கிடையாது. ஸோ அதனால் ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கிறதுனால இங்கே 1 போட்டாச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 2 3 அதாவது CH முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஏக்கு வரும். ஏ வரும்போது எனக்கு என்ன வரும், 1 தான் இருக்குது மேலே. 1க்கு ரைட் சைடில் பார்க்கும்போது அதை விட சின்ன நம்பர் வேறு ஏதாவது இருக்கா, எதுவுமே கிடையாது. இங்கே 4 தான் இருக்குது, அதை விட அது பெரிய நம்பரு. ஸோ எதுவுமே இல்லாதனால என்ன பண்ணிட்டேன், 0 போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது 3மே முடிஞ்சுது. ஸோ இப்போ Tக்கு வரும். Tக்கு மேலே எனக்கு என்னது 4 இருக்குது. 4க்கு ரைட் சைடில் எந்த எலமெண்ட்டும் கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், 0 போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஏசூஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0 ஃபேக்டரியல், 1 ஃபேக்டரியல், 2 ஃபேக்டரியல், 3 ஃபேக்டரியல் வரிசையாக போட்டுட்டு வரோம். போட்டுட்டு ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுதிட்டு லாஸ்ட்டாக ஒரு 1ஓட ஆட் பண்ணினா வேலை முடிஞ்சுது சரிங்களா. ஸோ இப்போ 0 ஃபேக்டரியல் வேல்யூ 1, 1 × 0 எனக்கு என்ன ஆயிரும், 0 ஆயிரும். 1 ஃபேக்டரியல் வேல்யூ 1,
ஸோ 1 இன்ட்டு 0 எனக்கு என்னது 0 ஆகி போயிடும். 2 ஃபேக்டோரியலோட வேல்யூ எனக்கு என்னது 2 2 இன்ட்டு 1 எனக்கு என்னது 2 சரிங்களா. ஸோ 3 ஃபேக்டோரியல் வேல்யூ எனக்கு என்னது 3 இன்ட்டு 2 6 6 இன்ட்டு 1 எனக்கு என்னது 6 ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கேன், லாஸ்ட்டாக இதை மல்டிபிள் பண்ணி போட்டதுக்கப்புறம் இதை டோட்டலாக ஆட் பண்ணி கூட ஒரு +1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 6 + 2 8 8 + 1 எனக்கு என்னது 9. த ரேங்க் ஆஃப் த வேர்டு சேட் இஸ் எனக்கு என்னது 9 சரிங்களா. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் ஆல்ஃபபெட் ஆர்டரில் எழுதுகிறோம். ஸோ திரும்ப அதே கொஸ்டினை எழுதிட்டு ஆல்ஃபபெட் ஆர்டரில் இருக்கிற மாதிரி அதுக்கு என்னது நம்பர்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு நம்பர்ஸுக்கும் ரைட் சைடில் அதை விட சின்ன நம்பர்ஸ் எத்தனை எலமெண்ட் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ அந்த எலமெண்ட் எழுதிட்டு ஸோ 0 ஃபேக்டர்லேருந்து வரிசையை ஸ்டார்ட் பண்ணி 1 2 3 4 அப்படின்னு போடுறோம். ஸோ இதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி போடுறோம். மல்டிபிள் பண்ணி போட்டு லாஸ்ட்டாக ஒரு +1 ஆட் பண்ணிட்டு அப்படின்னா ஸோ அதுதான் எனக்கு என்னது ஷார்ட்கட் மெத்தடில் போட்டால் இப்படி தான் ஆன்சர் வரும் சரிங்களா. டைரக்ட் மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இந்த ஷார்ட்கட் மெத்தடில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 4.3 முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.